ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா நோ பாயில் நோ ஆயில் மெத்தடில் வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். இதுக்கு வாழைப்பூ நல்லா அரிஞ்சிட்டு தயிரில் போட்டு வைக்கலாம். அப்போ தான் அதோட கசப்பு தன்மைலாம் துவப்பு தன்மைலாம் போகும். இப்போது ஒரு 3 பாதாம், 1 டேபிள் ஸ்பூன் தோல் உரிச்ச நிலக்கடலை, அப்புறம் பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா பவுடர் ஆக்கிக்கணும். நல்ல நைஸான பவுடராக இருக்கணும். இதோட ஒரு 4 சின்ன வெங்காயத்தையும் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கிறோம். இப்போ இந்த ஊற வச்சிருக்கிற வாழைப்பூவை நல்லா புழிஞ்சிக்கணும், தண்ணி இல்லாமல். புழிஞ்சிட்டு இதோட தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ ரெண்டுத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கணும். இதோட கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, அப்புறம் சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத இந்த பவுட்ரு அதில் தண்ணி எதுவுமே ஊற்றலை, அந்த ஆயில் பிசுப்பு தன்மை தான் இருக்குது. பாதாமோடதும் நிலக்கடலையோட ஆயில் பிசுப்பு தன்மை இருக்குது. இதோட இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை பால் மாரி செஞ்சு வடை மாதிரி தட்டிக்கிறேன். இப்போ ரெடி பண்ணியாச்சு வாழைப்பூ வடை. ஆயிலும் இல்லாமல் பாயில் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியானது. ரொம்பவும் டேஸ்டாக வாழைப்பூ வடை ரெடி பண்ணியாச்சு. பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஃப்ரை பண்ணாமல் இருக்கிறதுக்கும். இப்போ வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.